உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா. இருந்தவரே இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே 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 நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, சொல்லுங்க, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, இருப்பவரே. எப்படி நான் நன்றி சொல்லுவேன், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே, எப்படி நன்றி சொல்லுவேன், நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளம். ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை உடைத்து கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். சொல்ல முடியுமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஓயாமல். உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி, இயேசுவே 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 நீர் நல்லவர். ஆமாண்டவரே, இயேசுவே நீர் நல்லவர், என் இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எல்லாரும் கண்களை மூடினபடி, முடிந்தால் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி 2023 அநேகருக்கு ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். மனிதனுடைய வார்த்தைகளால நொறுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஏகப்பட்ட காயங்கள், மற்றவங்கிட்ட சொல்ல முடியாத சில காயங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். வேதத்துல வாசிக்கிற 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் தன்னை குறித்து சொல்லும் போது, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஊற்றி விட்டேன். இன்னைக்கு ஆண்டோட பிரசன்னத்துல அன்னாளை போல இன்னைக்கு நம்ம இருதயத்தை ஊற்றி விடுவோமானால்
நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வருங்க. நம் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வரும். நல்ல கண்களை மூடி, ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவர். யோபு எல்லாவற்றையும் இழந்த போது, எல்லாவற்றையும் இழந்துட்டார். பிள்ளைகள் எல்லாம் இழந்து போய் எல்லாவற்றையும் இழந்த போது அவர் சொன்னது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது யாராலும் சொல்லவே முடியாது, ஈஸியா சொல்லிடவே முடியாது. ஆனால் ரொம்ப கடினமான ஒரு இழப்பு பாதைகள் இருந்தாலும் யோபு கர்த்தரை மறுதலிக்கல, ஆண்டவரை தூஷிக்கல. யோபு சொன்னது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கடந்த ஆண்டுல எதெல்லாம் இழந்து போயிட்டீங்களோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்ட உபத்திரவங்களுக்காக ஸ்தோத்திரம், பட்ட பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு நாள் ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற இந்த ஆண்டுல எதெல்லாம் நம்ம இழந்து போனோமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பிக் கொள்ள கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லலாம், நான் எதை இழந்து போயிருந்தாலும், நான் எதை இழந்து போயிருந்தாலும் என் தேவன் என்னை திருப்பிக் கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், இருப்பவரே. ஆராதனை, 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 ஆராதிக்கலாமா? ஆராதனை, 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 ஆராதனைக்குரியவரே, ஆராதனை. ஆராதனைக்குரியவரே, worship the Lord. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான் தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான் தேவனுக்கே. சொல்லுங்க, அன்பு நேசர், அன்பு நேசரே, சுகம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராத துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கு தந்தே. ஆராதனை, ஆராதனை, முழுபலத்தோடு கர்த்தரை உயர்த்தலாமா? அவரை உயர்த்த 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 இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், மனக்கலக்கங்கள், போராட்டங்கள், சீறிக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஓய்ந்து போவதாக. ஆராதனை, ஆராதனை,
ஆவியான ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க, ஏதுமில்லை என் துணையாளர் சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நான் நம்புவேன். ஆமென். நான் உம்மை நம்புவேன் 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 இறுதி வரை. ரபலதரமா சேகரவஷ்யதரா ரெதினமாசியந்தரோ. Lord, I will trust you. உம்மையே தீவரை ஆராதனை 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 உயர்த்துவோம். ஷகலகோ ரபனா ரெகனமஸ்யதரா. ஆராதனை எங்கள் மேல் உங்க வல்லமை, எங்கள் மேல் உங்க அபிஷேகம், எங்கள் மேல் உங்க கரம் நீட்டப்படட்டும் அப்பா. சிகரமதியந்தலமா. எங்களை தூக்கி எடுக்கிற கரம், எங்களை வாழ செய்கிற உங்க கரம். ஆமென். அன்பரே சுராஜனே ஆவியான அன்பரே அன்பரே சுராஜனே ஆவியான
சொல்லுங்க, ஆண்டவரே என் வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும். நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம அப்படியே அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்தை விட்டு போனோம்னா அந்த பிரசனம் போயிடக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே எப்போதும் உங்க பிரசன்னத்தை நான் சுமக்கணும். அன்றைக்கு மோசே சொன்னார், ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு முன்பாக போகலன்னா ஆண்டவர் அந்த கானான் வேண்டாம், அந்த ப்ராமிஸ் லேண்ட் எனக்கு வேண்டாம், இந்த பிரசன்னம் தான் எனக்கு வேணும். உங்க சித்தம் போல என்னை நடத்துங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்க சித்தம் போல நடத்துங்க. எத்தனை பேரால் சொல்ல போறீங்க? இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது. சொல்லு, உங்க சித்தத்தை நான் செய்யணும், உங்க சித்தத்தை நான் செய்யணும், உங்க வார்த்தையின்படி நான் நடக்கணும். சீமோன் பேதுரு கடல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, வலைகள் அலைசி கொண்டிருக்கும் போது, ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படல, ஒரு தோல்வியோடு நின்று கொண்டிருக்கும் போது இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்துல போப்பா, வலைய போடு. அப்போ பேதுரு சொல்றார், ஆண்டவரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டுட்டோம்ப்பா, ஒரு மீனும் அகப்படல. இயேசு சொல்லுவார், பேதுரு சொல்றாரு, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினதுனால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. தோல்வியாய் நின்று கொண்டிருந்த மனுஷனுக்கு வலைகள் கிழியத்தக்கதான மீன்கள். ஆண்டவர் சொல்லுகிற சில பிளான்ஸ், சில வழிகள் நமக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும், இதுவா அப்படின்னு இருக்கும். ஆனா அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும், நமக்கு வெற்றியை கொண்டு வரும், நம் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஆகிலும் உடைய வார்த்தையின்படி, ஆண்டவரே நான் நடப்பேன், உங்க வார்த்தையின்படி நடப்பேன். நான் முதற்கொண்டு உங்க சித்தத்தை நான் செய்வேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் உங்க சித்தத்தை செய்வேன். நீ சொல்லுகிறபடி நான் நடப்பேன். அந்த சின்ன சாமிகளோடு பேசுனீங்களப்பா, என் செவிகளில் உங்க சத்தம் கேட்கட்டும். எல்லாரும் காதுகளில் கையை வைத்து சொல்லுங்க, இந்நாள்ல இருந்து உங்க சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா. பிரத்யட்சமா உங்க சத்தத்தை கேட்கணும். நம்ம ஆண்டோடைய வார்த்தையை படிக்கும் போது, அந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் நாளுக்குரிய வழியை நமக்கு காண்பிப்பாருங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஏதோ இன்னைக்கு வந்தோம், வர்ஷிப் பண்ணோம், போயிட்டோம் இல்லாம தீர்மானம் பண்ணுங்க, உங்க சித்தத்தை நான் செய்வேன், உங்க சித்தத்தை நான் செய்வேன், உங்க சித்தத்தை நான் செய்வேன், உங்க சத்தத்தை நான் கேட்டு நடப்பேன். ஆண்டவரே ஒப்பு கொடுத்து சொல்லலாமா? உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. சொல்லுங்க, என் சித்தமோ, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே. சொல்லுங்க, என் சித்தமோ, என் சித்தமோ என் பிரியனே என்
பலிபீடத்துல வைக்கிறேன். என் ஆசையெல்லாம் உங்க பலிபீடத்துல வைக்கிறேன். என் திட்டைகள் எல்லாம் உங்க பலிபீடத்துல வைக்கிறேன். ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே, உங்க சித்தத்தின்படியே என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கட்டும் அப்பா, எல்லாம் நடக்கட்டும் அப்பா. உங்க சித்தத்தை மீறி என் வாழ்க்கையில் ஒன்று நடக்கக்கூடாதப்பா. என் வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் ஊழியத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் ஜீவியத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தம் போல என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே, என் இயேசு, என் சித்தமோ, என் சித்தமோ, என் பிரியனே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன். சொல்லுங்க, உங்க பாதத்துல என்னை முற்றிலுமா என்னை படைக்கிறேன். உன் பாதத்தில் உருவாக்குமே.